தன் மனைவியின் ஊரிற்கு மறு வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த ராகுலின் மனம் அவனுடைய பழைய காதல் நினைவுகளையும் அதனால் அவனுக்கு ஏற்பட்ட வழிகளையும் நினைத்து கொண்டிருக்க, இறுதியாக அவன் மனம் பிரியா கூறிய கடைசி வார்த்தைகளில் வந்து நின்றது. என்னால நீ நினைக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழ முடியாது. உன்னால நான் நினைக்கிற வாழ்க்கையை எனக்கு கொடுக்க முடியாது. அதனால நம்ம பிரிஞ்சுறது தான் ரெண்டு பேத்துக்கும் நல்லது. ஸோ லெட்ஸ் பிரேக்கப் என்ற அவளின் வார்த்தைகள் அவன் காதில் இப்போதும் ஒலித்து கொண்டே இருந்தது. நிதானமா யோசிச்சா அவ சொல்றதும் சரிதான். கண்டிப்பா என்னால அவ சொல்ற மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழ முடியாது. அதே மாதிரி அவளாலையும் என் கூட சந்தோஷமா வாழ முடியாதுங்கிறப்போ இந்த பிரிவு கரெக்ட் தான். என்ன, இதெல்லாம் தெரியாம நான் தான் அவளை உண்மையா லவ் பண்ணி தொலைச்சிட்டேன். அட்லீஸ்ட் இப்ப தெரிஞ்சதால என் கஷ்டத்தோட போயிடுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சு டைவர்ஸ் அது இதுன்னு போனா என் குடும்பமும் சேர்ந்து கஷ்டப்பட்டிருக்கணும். நடந்ததும் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கணும் என்று நினைத்து கொண்டான் ராகுல். வாழ்க்கையில நமக்கு எது சரின்னு கடவுளுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அதனால இப்போ உனக்கு அமைஞ்சிருக்க வாழ்க்கைய சந்தோஷமா வாழப்பாரு. பழச நினைச்சு புதுசா கிடைச்சிருக்க வாழ்க்கைய கோட்டை விட்டுறாத. நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணது, அப்புறம் உங்களுக்குள்ள பிரச்சனை நடந்து நீங்க பிரிஞ்சது, இதெல்லாம் உன் விஷயம். இதுக்காக எந்த தப்பும் பண்ணாத சித்ராவை தண்டிக்கிறது எந்த விதத்துலயும் சரியில்லை. அந்த பொண்ணு நிறைய கனவுகளோட உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பா. பழசெல்லாம் மறந்துட்டு புது வாழ்க்கை வாழ்றதுக்கு உன் மனசை நீயே தயார்படுத்திக்கோ. இதுதான் ராகுலின் அப்பா கல்யாணத்திற்கு முந்தைய நாள் கூறியது. அதை இப்போது நினைத்து பார்த்த ராகுல், இனிமே சித்ரா தான் என் பொண்டாட்டி. அதனால அவ கூட வாழ்க்கைய வாழ முயற்சியாவது பண்ணணும். பழச கொஞ்சம் கொஞ்சமா மறக்க முயற்சி பண்ணணும் என்ற தெளிவான முடிவுடன் தன் மனைவியின் வீட்டிற்கு சென்றான். வாங்க மாப்பிள்ள, உள்ள வாங்க. முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் வீடெல்லாம் சுத்தி பார்க்கலாம் என்ன ராமச்சந்திரன் கூற, சரி என்று அவர்களுடன் சாப்பாட்டு மேஜைக்கு சென்றான் ராகுல். அங்கு ஒரு ஓரமாக சித்ராவின் தம்பி ராஜா நின்று கொண்டிருக்க அவனை பார்த்து சிரித்த ராகுல், இங்கே வா, உன் பேரு ராஜா தானே, ஏன் அங்க நிக்க, இங்கே வா என்ன கூற, மாமா கூப்பிடுறாங்கல்ல, போடா என்றார் ராமச்சந்திரன். மெதுவாக ராகுலின் அருகில் சென்று நின்றான் ராஜா. நீ என்ன படிக்கிற என ராகுல் கேட்க, +2 இந்த வருஷம்தான் மாமா முடிச்சேன் என்றான் ராஜா தயக்கத்துடன். ஓ சூப்பர், அடுத்து என்ன படிக்க போற என கேட்க, எனக்கு மிஷின்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதனால மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு தான் ஆசை. ஆனால் என் அப்பா அதெல்லாம் வேண்டாம், மில்லில் வந்து என் கூட வேலையை கற்றுக்கோன்னு சொல்கிறாரு என்றான் வருத்தத்துடன் அப்பாவை பார்த்து கொண்டே மெதுவாக. இதை கேட்ட ராகுலும் மெதுவாக ராஜாவின் காதோரம், இங்கே பக்கத்தில் இருக்கிற மெரிய இன்ஜினியரிங் காலேஜில் என் ஃப்ரெண்டு லெக்சரராக இருக்கான். உனக்கு அவன்கிட்ட சொல்லி கண்டிப்பாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சீட் வாங்கிடலாம், கவலைப்படாத என்றான். இதை கேட்ட ராஜாவின் முகம் 1000 வாட்ஸ் பல்பு போல பிரகாசமானது. அப்படியா மாமா, அப்போ நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாமா, சூப்பர் என்றவன் பின் சிறிது தயக்கத்துடன், ஆனால் அப்பா என்றான். அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, நான் மாமாட்ட பேசிக்கிறேன். நீ ஆசைப்பட்ட மாதிரி கண்டிப்பாக பெரிய மெக்கானிக்கல் இன்ஜினியராக ஆயிடுவ, அதுக்கு நான் பொறுப்பு என்றான் உறுதியாக. இதை கேட்டு சந்தோஷம் அடைந்த ராஜா, தேங்க்ஸ் மாமா என்று ராகுலை கட்டிக்கொண்டான். இவை அனைத்தையும் அங்கு சாப்பாட்டு மேஜையில் அமர்ந்திருந்த சித்ராவும் பார்த்து கொண்டுதான் இருந்தாள். அவர்கள் இருவரும் பேசுவது அவள் காதில் விழவில்லை என்றாலும் அவர்கள் இருவரின் நெருக்கமும் அவளுக்கு பெரிய நிம்மதியை கொடுத்தது. சரி சரி, பேசினது போதும். ராஜா, அக்காவையும் மாப்பாவையும் சாப்பிட விடு. ஜானகி, அவங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து வை என்று ராமச்சந்திரன் கூற, ஜானகி அவர்களுக்கு உணவை பரிமாற ஆரம்பித்தாள். அதை பார்த்த ராகுல், அத்தை நீங்களும் வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் என கூற, ஜானகி அதிர்ச்சியுடன் அவனை பார்த்து, இல்லை மாப்பிள்ள, நீங்களும் சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் என்றார். அதற்கேற்ப ராமச்சந்திரனும், எல்லாருக்கும் என்ன வேணும்னு பார்த்து வைக்கணும்ல, அதனால அவ நமக்கு பரிமாறிட்டு அப்புறமா சாப்பிட்டுக்குவா, நீங்க இப்ப சாப்பிடுங்க என்றார். அதற்கு ராகுல், வயசுல பெரியவங்களை நிக்க வச்சுட்டு அவங்க முன்னாடி நான் சாப்பிட்றது சரியா இருக்காது மாமா, நம்ம எல்லாரும் பெரியவங்க தானே, நமக்கு வேணுங்கிறத நாமே போட்டு சாப்பிட்டுக்கலாம். அத்தை நீங்க முதல்ல உட்காருங்க என்று ஜானகியை கைப்பிடித்து சாப்பாட்டு மேடையில் அமர வைத்தான் ராகுல். வேறு வழியின்றி ஜானகியும் அவர்களோடு சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டார். இதை அனைத்தையும் கண்களில் நீர் திரையிட்டபடி பார்த்து கொண்டிருந்தாள் சித்ரா. இதுவே சாதாரண விஷயமாக இருக்கலாம், ஆனால் இது அவர்கள் வீட்டில் நடந்ததே இல்லை. எவ்வளவு நேரமானாலும் ஜானகி ராமச்சந்திரன் சாப்பிட்ட பின் தான் சாப்பிடுவாள், அது நடுஇரவு என்றாலும் சரி.
இந்த சாப்பாட்டு மேஜையில் சேர்ந்து உட்கார்ந்து பேசிக்கொண்டே சாப்பிட வேண்டும் என்பது சித்ராவின் நெடுநாளைய கனவு. சித்ரா 15 வயது இருக்கும்போது சிறு தைரியத்தை வரவழைத்து கொண்டு ஒரு மதிய நேரத்தில், அப்பா, நம்ம 4 பேரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுவோமா என்று தன் தந்தையிடம் கேட்டாள். ஏன், வெளியே போய் 1000 வேலை பார்த்துட்டு வரேன். எனக்கு உங்க அம்மா நின்று சாப்பாடு பரிமாட்டிட்டு அப்புறம் சாப்பிட மாட்டாளா? வீட்டிலேயே சும்மா இருக்கிறவ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டா குறைஞ்சிருவாளா என்று கத்தினார். இதை கேட்டு அவமானத்துடன் ஜானகி பார்த்த பார்வையை பார்த்தவளுக்கு எல்லாரும் சேர்ந்து சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் அடியோடு விட்டு போனது. தன்னால் 20 வருடத்தில் செய்ய முடியாததை தன் கணவன் வீட்டிற்கு வந்த முதல் நாளிலேயே செய்து காட்டியதை நினைத்து நன்றியுடன் அவனையே வைத்த கண் மாறாமல் பார்த்தாள் சித்ரா. எதேச்சியாக ராகுலும் அவளை பார்த்துவிட அவள் இமைக்காமல் அவனை பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து என்ன என்பது போல புருவத்தை ஏற்றி இறக்கினான். அதை பார்த்த பின்தான் சித்ராவிற்கு அவனை தான் அசையாமல் பார்த்து கொண்டிருந்ததை உணர்ந்தாள். அதை உணர்ந்தவளின் முகம் செவ்வானமாய் சிவந்தது. அவள் முகச்சிவைப்பை பார்த்த ராகுலும் தன்னை மறந்து சிரித்தான். அந்த சிரிப்பினூடே அவளை பார்த்து சாப்பிடு என்றான் அவன். சாப்பிட்டு முடித்ததும், வாங்க மாப்பிள்ள, நம்ம வீடு தோட்டம்லாம் சுத்தி பார்த்துட்டு நம்ம மில்லையும் பார்த்துட்டு வரலாம் என்று ராகுலை ராமச்சந்திரன் அழைத்து சென்று விட்டார். அவர்கள் சென்றவுடன் சித்ராவை தனியே அழைத்து சென்ற ஜானகி, சித்ரா, மாப்பிள்ள எப்படி, உன்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாரு? நீ சந்தோஷமா இருந்தியா என்றார் மெதுவாக. தாய் கேட்ட கேள்வியின் அர்த்தத்தை புரிந்தவளாக சித்ரா, அம்மா, உன் எல்லா கேள்விக்கும் நான் ஒரே பதில் சொல்றேன். அவரு அப்பா மாதிரி கிடையாது. என்ன, என் உணர்வுகளை ரொம்ப மதிக்கிறவரா இருக்காரு. அவர் மட்டும் இல்ல, அவங்க குடும்பமும் அப்படித்தான். இந்த ஒரு நாள்ல என்னால அவரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க முடியல. ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டுல எல்லாரும் சாப்பாட்டு மேடையில உட்கார வச்சாரு பார்த்தேல, அதை வச்சு சொல்றேன். கண்டிப்பா அவர் கூட என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு என்றால் கண்களில் நம்பிக்கையுடன். அதை கேட்ட ஜானகிக்கு மனதில் இருந்த பெரிய பாரம் இறங்கியதை போல் இருந்தது. அப்போது சித்ரா, சித்ரா என்றபடி அவளின் தோழிகள் சண்மதியும் பாலாவும் உள்ளே வந்தனர். வாங்கடி என்று சித்ரா இருவரையும் ஓடி சென்று கட்டிக்கொண்டாள். இருவருக்கும் காப்பி எடுத்து வருகிறேன் என்று ஜானகி உள்ளே சென்று விட மூவரும் சோஃபாவில் அமர்ந்தனர். ஏய், நேற்று நைட் என்னாச்சு? உன் ஹஸ்பண்ட் அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டாரு என்றனர் இருவரும். அதில் வழக்கமாக தோழிகள் கல்யாணமான மறுநாள் மணமகளை செய்யும் கிண்டல் இல்லை, மாறாக பயமே இருந்தது. ஏனென்றால் கல்யாணமாகி மண்டபத்தை விட்டு மாப்பிள்ளை வீட்டிற்கு செல்ல தயாரான போது சித்ரா இவர்கள் இருவரையும் கட்டிக்கொண்டு அழுதது இவர்களுக்கு தெரியுமே. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு யாருன்னு தெரியாதவங்க கூட ஒரே நாள்ல எப்படி ஒன்னா இருக்க முடியும்? என்ன அவர் புரிஞ்சுக்கணும், அவரை நான் புரிஞ்சுக்கணும், 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் மனசார விரும்பணும், அப்புறம் 2 பேரும் மனசுல இருக்கிற காதல்னால ஒன்னா சேரணும்டி. ஆனா எனக்கு என்றால் கண்களில் கண்ணீர் வலித்தபடி. சித்ரா, எல்லாரையும் உன் அப்பா மாதிரி நினைக்காத, நல்ல பசங்களும் இருக்காங்க என்றாள் சண்மதி. ஆமாடி, இப்ப இருக்கிற பசங்க முன்னாடி ஜெனரேஷன் மாதிரி இல்ல. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ரூமுக்குள்ள வந்து மனைவி மேல பாயறதில்ல. அந்த பையனுக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை பத்தி தெரியாதுல்ல, அதனால கண்டிப்பா உன்கிட்ட பேச ட்ரை பண்ணுவாரு. அப்படி பேசினா நீ உன் மனசுல இருக்கிறத அவருக்கு பேசி புரியவை. எதையுமே தப்பாவே நடக்கும்னு நினைக்காத, பாசிட்டிவா யோசி. ஒருவேளை நீ நினைச்ச மாதிரி ஒரு லைஃப் கூட உனக்கு அமைஞ்சிருக்கலாம்ல. ஸோ பி பாசிட்டிவ் என்று எவ்வளவோ தைரியம் கூறிதான் அவர்கள் சித்ராவை மாப்பிள்ளை வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். இருந்தாலும் அவர்களுக்குள்ளும் ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது. அதனால் விடுந்தவுடன் முதலில் அவர்கள் சித்ரா வீட்டிற்கு கிளம்பி வந்தனர். சொல்லிடி, கேட்கிறோம்ல, நேத்து என்ன ஆச்சு என்றனர் இருவரும் கேள்வியாக. அவர்களிடம் நேத்து இரவிலிருந்து இன்று காலை வீட்டில் நடந்தது வரை அனைத்தையும் கூறிய சித்ரா, அவரு ரொம்ப நல்லவராதான் தெரியுறாருடி. நேத்து நான் பயந்த மாதிரி எதுவும் நடக்கல என்றாள் சித்ரா. அதை கேட்ட சண்மதி, நான் தான் சொன்னேன்ல, உன் நல்ல மனசுக்கு கண்டிப்பா நல்ல லைஃப் தான் அமையும்னு. பாத்தியா, அதே மாதிரி உன்னையும் உன் குடும்பத்தையும் மதிக்கிற மாதிரி ஒரு மாப்பிள்ள உனக்கு கிடைச்சிருக்காரு. நீ இனிமே சந்தோஷமா இருப்ப பாரு என்றான் உற்சாகமாக. பாலா அமைதியாக இருப்பதை பார்த்து, நீ என்னடி எதையோ யோசிச்சுட்டு இருக்க, என்ன திங்க் பண்ற என்றாள் சித்ரா. இல்லடி, நீ சொல்றத வச்சு பார்த்தா ஓ ஹஸ்பண்ட் நல்லவர் தான், அதுல டவுட் இல்லை. ஆனா நேத்து அவர் நடந்துகிட்ட விதம் எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு.
நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரேன். உனக்கு இந்த கல்யாணத்தில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அவர் பண்ணது உனக்கு ஓகே. எல்லா ஆசையோடையும் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்த ஒரு பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவரோட பிஹேவியர்ஸை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏதோ இடிக்கல என்றாள் பாலா. இது கேட்ட சண்மதி, நீ தாண்டி நேத்து இப்ப இருக்கிற பசங்கள்லாம் மேல வந்து பாயறதில்ல அப்படி இப்படின்னு சொன்னா இப்ப என்ன குழப்புற என்றாள். இல்ல சொன்னேன், நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவர் வந்து கொஞ்சம் ஆசையா ஏதாவது விட்ட பேசியிருக்கலாம். உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா, அந்த மாதிரி எதுவும் பேசாம ரூமுக்குள்ள வந்த உடனே தலகாணி எடுத்துட்டு போய் தனியா சோஃபால படுக்கிறது சரியில்லடி. புதுசா கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை இப்படி பண்றது ஏதோ தப்பா தெரியுது என்றாள். இல்லடி, ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால அவருக்கும் கூச்சமா இருந்திருக்கும்ல, அதனால கூட அப்படி பண்ணிருக்கலாம் என்றாள் சண்மதி. அதை கேட்டு மறுப்பாக தலையசித்தவள், இல்ல சித்ரா, கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் உன்கிட்ட எதுவும் பேச ட்ரை பண்ணாதது, இப்ப அவர் ஃபர்ஸ்ட் நைட்ல நடந்துகிட்டது, இதெல்லாம் வச்சு சொல்றேன். எனக்கு என்னவோ உன் ஹஸ்பண்டுக்கும் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு தான் தோணுது என்றான். இதை கேட்ட சித்ராவிற்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. காலையிலிருந்து தன் கணவன் தன்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசாதது, நேற்று கணவன் தன்னிடம் முகம் கொடுத்து கூட பேசாமல் சோஃபாவில் சென்று படுத்தது, இதெல்லாம் இப்போது யோசித்தவளுக்கு பாலா சொல்வதும் சரி என்றே தோன்றியது. ஏனோ தன் கணவனுக்கு தன்னை பிடிக்கவில்லை என்று தோன்றியதும் பெரிய வலி ஒன்று அவள் மனதில் ஏற்பட்டது. சித்ரா சோகமானதை பார்த்த சண்மதி, ஏண்டி அவருக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னா எதுக்கு இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்? சித்ரா சொல்றத வச்சு பார்த்தா அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களும் நல்லவங்களா தான் தெரியுறாங்க. அப்புறம் ஏன் அவங்ககிட்ட சொல்லி கல்யாணத்தை நிறுத்த சொல்லியிருக்கலாம்ல? பிடிக்காம எதுக்கு இவளை கல்யாணம் பண்ணணும் என்றாள் ஆற்றாமையுடன். அதாண்டி எனக்கும் ஒன்றும் புரியல என்று மூவரும் குழப்பத்துடன் அமர்ந்திருக்க ராகுல் ராமச்சந்திரனுடன் வீட்டிற்குள் நுழைந்தான். இவர்களை பார்த்ததும் மூவரும் ஒன்றாக எழுந்து நின்றனர். ராமச்சந்திரன் இவர்களை பார்த்து வாங்கம்மா என்று கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டார். ராகுல் இவர்கள் அருகில் வர, சித்ராதான், இவ சண்மதி, இவ பாலா, இவங்க 2 பேரும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்று அவனுக்கு அறிமுகம் செய்து வைத்தாள். உடனே ராகுலும், ஹாய், நான் ராகுல் என்றான் புன்னகையுடன் அவர்களிடம் கைகளை நீட்டியபடியே. ஹாய் என்று இருவரும் அவன் கைகளை பற்றி குலுக்கினர். இருவரிடமும் பொதுவாக சிறிது நேரம் பேசிவிட்டு, நீங்க பேசிட்டுருங்க என்று கூறிவிட்டு ராகுல் உள்ளே சென்று விட, பாலா சித்ராவை பார்த்து, சித்ரா, அவரு உன்னை பிடிச்சு கல்யாணம் பண்ணாரா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா கண்டிப்பா உனக்கு மாப்பிள்ளையா வரப்போறவர் எப்படி இருக்கணும்னு நீ நினைச்சியோ அதே மாதிரி இருப்பாருன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா உன் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் பாரு என்றால் உறுதியாக. நீயும் அவர்கிட்ட பேசி உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. உன் ஆசை லட்சியம் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லு. கண்டிப்பா அவர் புரிஞ்சுப்பாருன்னு தோணுது என்றாள் சண்மதியன். இருவரும் சிறிது நேரம் பேசிவிட்டு சென்றுவிட சித்ரா ராகுலையும் அவனுடைய நடவடிக்கைகளையும் பார்த்து கொண்டிருந்தாள். ராஜாவுடன் விளையாடுவது, அம்மாவுடன் சமையல் அறையில் பேசிக்கொண்டிருப்பது, வீட்டில் வேலை செய்பவர்களுடன் சகஜமாக பேசி சிரிப்பது என்று இருந்தவன் தன்னிடம் மட்டும் எதுவும் பேசாமல் இருப்பதை பார்த்தவள் மிகவும் குழம்பி போனாள். இவரு எப்படிப்பட்டவர்னு புரிஞ்சுக்கவே முடியலையே என்று நினைத்தவள், இவர்கிட்ட கண்டிப்பா அன்னைக்கு நைட்டு மனசு விட்டு பேசணும் என்று நினைத்து கொண்டாள். இரவில் ராகுல் சித்ராவின் அறையில் இருக்க பால் சொம்புடன் உள்ளே நுழைந்தாள் சித்ரா. அங்கே சுவரில் இருந்த சித்திரத்தை ராகுல் ஆர்வமாக பார்ப்பதை பார்த்தவள் மெதுவாக கதவை மூடிவிட்டு மேஜையில் பால் சொம்பை வைத்தவள் அவன் அருகில் வந்து நின்றாள். அவர் அருகில் வந்து நின்ற பின்தான் அவளையே கவனித்தான் அவன். அவள் புறம் திரும்பி, இது நீங்க என்ன ஆர்ட் எக்ஸிபிஷன்ல வாங்கினீங்க, ரொம்ப நல்லா இருக்கு என்றான். அதை கேட்டவள், இது நான் ஃப்ரீ டைம்ல சும்மா வரைஞ்சது என்றாள். அதை கேட்டவுடன் அவள் புறம் திரும்பி, என்னது, இது நீ வரைஞ்சதா, ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பர் என்று அவன் கைகளை பற்றி குலுக்கினாள். தங்கப்பல்லக்கில் மூடு திரையில் 4 காவலாளிகளால் தூக்கி வரப்படும் அந்த நாட்டின் இளவரசி அங்கு ஆற்றில் சந்தோஷமாக குளித்து விளையாடி கொண்டிருக்கும் பெண்களை ஏக்கத்தோடு பார்ப்பது போன்ற ஓவியம் அது. இந்த ஓவியமும் அதில் இருக்கிற மீனிங்கும் ரொம்ப நல்லா இருக்கு, ரியலி யூ காட் அ அமேசிங் டேலண்ட் என்றான் அவள் கைகளை குலுக்கியபடியே. ரொம்ப தேங்க்ஸ் என்ற சித்ராவிற்கு அதற்கு மேல் என்ன கூறுவது என்று தெரியவில்லை. சிறிது நேரம் அந்த அறையில் இருந்த பெயிண்டிங்கை பார்த்தவன்
பின் மெதுவாக அந்த கட்டிலில் சென்று அமர்ந்தான். அங்கு நின்றிருந்த சித்ராவை பார்த்து, வா வந்து இங்கே உட்காரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான். அவன் என்ன பேசுவான் என்ற பயத்தில் படபடக்கும் இதயத்துடன் அந்த கட்டிலின் ஓரத்தில் வந்து அமர்ந்தாள் சித்ரா. உன் பேர் என்ன என்றான் ராகுல். அதை கேட்டு அவள் ஆச்சரியமாக அவனை பார்ப்பதை பார்த்து, ஏய் இல்லை, உன் பேர் சித்ரான்னு தெரியும், முழு பேர் என்னன்னு கேட்டேன். சித்ரா தேவி அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்ல, அதனால கேட்டேன் என்றான். இல்லை, என் பேர் சித்ரா தான் என்றாள் அவள். ஓகே சித்ரா, கல்யாணத்துக்கு முன்னாடி உன்கிட்ட பேசாதது, நேற்று உன்கிட்ட நடந்துக்கிட்டது, இதெல்லாம் பார்த்து உனக்கு குழப்பமாக இருக்கலாம். நீ என்னோட ஒய்ஃப், அதனால் உன்கிட்ட எதையும் மறைக்க நான் விரும்பலை. உண்மையை சொல்லணுன்னா எனக்கு இந்த கல்யாணத்தில் துளியும் விருப்பம் இல்லை என்றான் சித்ராவின் முகத்தை ஆழமாக பார்த்து. இதை கூறியவுடன் அவள் தன்னோடு சண்டை போடுவாள் இல்லை அழுவாள் என்று எதிர்பார்த்தவனுக்கு அவள் எதுவும் செய்யாமல் அவன் முகத்தையே கேள்வியாக பார்ப்பதை பார்த்து ஆச்சரியத்துடன், உனக்கு என் மேலே கோவம் வரலையா, அமைதியாக இருக்க என்றான். எனக்கும் இந்த கல்யாணத்தில் துளியும் இஷ்டம் இல்லை. என் அப்பாட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை. ஆனால் உங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லவங்க தெரியுறாங்க, நீங்கள் அவங்ககிட்ட பேசி புரிய வச்சிருக்கலாம்ல, ஏன் பிடிக்காம இந்த கல்யாணத்தை பண்ணீங்க என்றாள் சித்ரா. இதை கேட்டவன் ஒரு நீண்ட பெருமூச்சுடன் தன் வாழ்க்கையில் நடந்தவற்றை அவளிடம் சொல்லத் தொடங்கினான். இறுதியாக தான் எந்த சூழ்நிலையில் கல்யாணத்திற்கு சம்மதித்தேன் என்று கூறியவன், என்னால் என் தம்பியும் தங்கச்சியும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் இந்த கல்யாணத்திற்கு சம்மதித்தேன். ஆனால் நீயும் பிடிக்காம தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்னு எனக்கு தெரியாது. உன் லைஃப்லையும் ஏதாவது லவ் இருந்துச்சா? உன் வீட்டில் ஒத்துக்காம உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா? சொல்லு, நான் உன்னை அந்த பையனோட சேர்த்து வைக்கேன் என்றான் சிறிது ஆவேசத்துடன். லவ்வா? அப்படிலாம் எனக்கு ஒன்றும் இல்லை, அதை பற்றிலாம் நான் யோசிச்சது கூட இல்லை என்றாள் சித்ரா விரக்தியுடன். பின்ன என்றான் அவன் சற்று குழப்பத்துடன். நீங்கள் உங்களை பற்றி எல்லாம் சொன்னதால நானும் என்னை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் சொல்லேன் என்றவள் தன் தந்தையின் குணம், அவர் தன்னையும் தன் தாயையும் நடத்தும் விதம் என்று அனைத்தையும் சொன்னாள். படித்து முடிச்சதும் கல்யாணம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதுக்குள்ளே நல்ல வேலையில் சேர்ந்துடணும் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் காலேஜில் என்னோட சீனியர் ஒருத்தன் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டே இருந்தான். நான் அவனை லவ் பண்ணலன்னு எவ்வளவோ சொல்லியும் கேட்காம ஒரு நாள் அவன் குடும்பத்தை பொண்ணு பார்க்க கூட்டிகிட்டு வந்துட்டான். அவங்கக்கிட்ட கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு அப்பா. அவங்க போனக்கப்புறம் நானும் அவனை லவ் பண்ணுறேன், அதனால தான் அவனை பொண்ணு பார்க்க வர சொன்னேன்னு நினச்சிக்கிட்டு என்னை பிடிச்சி கத்த ஆரம்பித்தார். நான் அவனை லவ்லாம் பண்ணவே இல்லைன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனால் அவர் என்னை நம்பவே இல்லை. அப்படியே படிப்பை நிப்பாட்டிட்டு கல்யாணம் பண்ணணும்னு தான் நினச்சாரு. நான் தான், நீங்கள் பார்க்குற பையனே கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் கண்டிப்பாக கடைசி பரீட்சை எழுதி முடிச்சதுக்கப்புறமா தான் பண்ணிப்பேன், இல்லைனா வர்ற மாப்பிள்ளைட்ட எனக்கு அவரை பிடிக்கலன்னு சொல்லிடுவேன்னு சொன்னேன். கடைசியாக வேற வழி இல்லாமல் தான் எங்கள் அப்பா என்னை படிக்கவும் பரீட்சை எழுதவும் ஒத்துக்கிட்டாரு. இப்போ இந்த கல்யாணம் பண்ணி உங்கள் கூட ஒரே ரூமில் இருக்கேன் என்றாள் சித்ரா. சிறிது நேரம் இருவருக்கும் அமைதியாக இருந்தனர். அவர்கள் இருவருக்கும் தங்கள் மனதில் இருப்பதை மற்றவரிடம் கூறிவிட்ட திருப்தி இருந்தது. ஓகே சித்ரா, நம்ம 2 பேருக்கும் இப்போ தேவைப்படுறது டைம் தான். எனக்கு பழசை மறக்கிறதுக்கும் உனக்கு நீ நினச்சதை பண்ணுறதுக்கும் நிறைய டைம் வேணும். கொஞ்ச நாள் போனால் அப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம், அதுவரை நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் என்றான் ராகுல். சரி என்ற சித்ரா, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது நமக்குள்ள மட்டும்தான், உங்கள் வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் நம்ம சந்தோஷமாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கணும், ஓகேவா என்றாள். ஓகே என்ற ராகுல் ஃப்ரெண்ட்ஸ் என்று அவளிடம் கையை நீட்ட அவளும் ஃப்ரெண்ட்ஸ் என்று அவன் கையை பிடித்து கொலுக்கினான். சரி, நீ கட்டில் படுத்துக்கோ, நான் கீழே படுத்துக்கிறேன் என்று ராகுல் தலையணை எடுக்க, வேண்டாம் வேண்டாம், நீங்கள் கட்டில் படுத்துக்கோங்க, நான் கீழே படுத்துக்கிறேன் என்றாள் சித்ரா. இல்லை நான் படுத்துக்கிறேன் என்று இருவரும் விடாப்பிடியாக இருக்க, சரி நான் ஒன்று சொல்கிறேன், எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கும் என் மேலே நம்பிக்கை இருந்தால் நீங்களையும் கட்டிலே படுத்துக்கோங்க என்றாள் சித்ரா தயங்கியபடி. அதை கேட்டு சிரித்த ராகுல், எனக்கும் உங்கள் மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது, நீங்கள் தூங்கும்போது என்னை ஒன்றும் பண்ணிட மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஸோ நோ ப்ராப்ளம் என்று அந்த கட்டிலின் ஓரத்தில் சென்று படுத்து கொண்டவன் குட் நைட் என்றான் அவளை பார்த்து.
சித்ராவும் பதிலுக்கு குட் நைட் என்றவள் அந்த கட்டிலின் மறு ஓரத்தில் சென்று படுத்துக்கொண்டாள். இருவரும் வரும் நாட்களில் ஒருவருக்கொருவர் உயிராய் ஆகப் போகின்றனர் என்பதை அறியாமல் உறங்கிவிட, இதை அனைத்தையும் உணர்ந்தவனாய் கதிரவன் மறுநாள் பொழுது பிரகாசமாய் புலர்ந்தான். தொடரும்.